கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். இப்பொழுதுமாக பிரசங்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த பவுலடியார் ரோமருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஏதோ ஒரு சில காரியங்கள் மாத்திரமல்ல, எது நடந்தாலும், சாதாரண விஷயமோ பெரிய விஷயமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதிர்பார்க்கிறது போல உள்ள காரியமோ எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட விஷயமோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்த பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாய் அறிந்த சில காரியங்களை ஆங்காங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வசனம் சொல்கிறது, எது நடந்தாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவர் இந்த வசனத்தை எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன, திட்டம் என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறார்? அதனுடைய உண்மையான தாற்பயத்தை அறிந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பரிசுத்த பவுலடியாரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களின் வழியாக பல ஆவிக்குரிய பாடங்களை கற்று தேர்ந்து விசுவாசிகளுக்கு ஆலோசனையாக, அறிவுரையாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவர். அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு புதிய காரியத்தை சொல்லவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத காரியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, வெளிப்படுத்தவில்லை. பல பாடுகள், கஷ்டங்களின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட, அறிந்திருக்கிற காரியங்களை நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம். அது என்ன? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு, ஒருவேளை சாதாரண ஜனங்களோ பெரிய ஜனங்களோ, சமீபத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களோ, இல்லாவிட்டால் காலகாலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிற மக்களோ, யாராக இருந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்பத்தில் பல விஷயங்கள் நமக்கு புதிராய் காணப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வியாய் காணப்பட்டாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நாம் எதிர்பார்த்த காரியமோ எதிர்பாராத காரியமோ, என்ன காரியங்கள் நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது, மனசு விட்டுறக்கூடாது.
ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை இழந்துடக்கூடாது என்பதற்காக தர்மையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம்? தேவனுடைய வசனத்தில் வாசித்து பார்ப்போமானால் இது சாதாரண மக்களுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை அல்ல. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால் 2ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அந்த ரோமாபுரியில் உள்ள சாதாரண மக்களுக்கல்ல, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்த மக்கள். அதோடு மாத்திரமல்ல, பரிசுத்தராய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட மக்கள். மற்றவங்களை போல ஏனோ தானோ என்று சொல்லி வாழக்கூடிய மக்களுக்காகல்ல, பரிசுத்தராய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட மக்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை, ஆலோசனை தான், எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள் என்று நினைக்கிறேன். அங்கே 2வது வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்தவர்களிலே ஒருவர் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இவ்விதமாக இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனம், பிரியமானவர்களே இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யவில்லை, வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்வளோ நாட்கள் இருக்கிறது, வருஷங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது, கடந்து செல்ல வேண்டிய எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. நாம் எவ்வளவு கவனமாக ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு அறிவுரையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு மக்களும் ஒரு இமைப்பொழுதிலே எவ்வளவு துன்மார்க்கராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய தேவ மக்களாக இருந்தாலும், பரிசுத்தவான்களாக இருந்தாலும், ஒரு இமைப்பொழுதிலே விசுவாசத்தை விட்டு விலகி நாம் தூரமாய் போய்விட முடியும். உதாரணம், 12 சீஷர்களிலே ஒருவராகிய யூதாஸ் காரியோத். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், ஆண்டவரை பின்பற்றியவர், மற்ற சீஷர்களைப் போல ஆண்டவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர். என்ன நடந்ததோ நமக்கு தெரியாது. தேவனுடைய வசனம் சொல்கிறது, 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை அவர் காட்டி கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினார். நம்ம எல்லாரும் ஒரே சபையில் தான் இருக்கிறோம். ஒரே விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நிலையிலே தான் இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இனி நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று, நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிக்கத்தக்கதாக எல்லாவற்றிலும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம், எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தற்செயலாய் ஏற்படுவதில்லை. தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்,
நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்று அவர் எண்ணி இருக்கிறாரோ, அவருடைய மகா பெரிய உன்னதமான ஏற்கனவே தேவன் போட்டு வைத்திருக்கிற அந்த பிளான் படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்தாலும் சரி, ஒரு சின்ன பண கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் எதிர்பார்க்கிறது போல சில காரியங்கள் நடக்கவில்லை, எல்லாம் விபரீதமாக நடக்கிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து விடக்கூடாது. தேவனுடைய வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாதிருக்கும்படியாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய முன் அறிவிப்பின்படி, திட்டப்படி, நோக்கப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டும். சங்கீதம் 105 வாசித்து பாருங்கள். அங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து சுருக்கமாக சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? யோசேப்பு எகிப்துக்கு சிறையாக கொண்டு போய் விடப்பட்டான். அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிப்போமானால் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, சிறையாக விற்கப்பட்டான். 17ஆம் வசனம், 105:17. அங்கே நடந்த காரியங்கள் யோசேப்பு கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவில்லை, நினைத்து பார்க்கவில்லை. அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. 19ஆம் வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை படமிட்டது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு அவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்படியான அந்த சமயம், முடிவடையும்படியான அந்த நேரம் வந்தபோது தேவனுடைய வசனம் சொல்கிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதி ஆக்கினான். யோசேப்பு நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த வழிகளையும் பாதைகளையும் பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு நிலை. திடீரென்று அவன் தேவனால் உயர்த்தப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். அந்நிய தேசத்திலே, எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய நிலையிலே அவன் மேன்மைப்படுத்தப்படுகிறான். அப்பதான் அவன் யோசிக்கிறான், ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார். எதுவும் தற்செயலாய் ஏற்படுவதில்லை, திடீரென்று நடப்பதில்லை. இரண்டாவது, அதே வசனத்தை நம்ம கவனமாக வாசித்து பார்ப்போமானால், ஆண்டவர் எந்த பாதையில் எந்த வழியில் நடத்தினாலும், அது தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாடுகளின் அனுபவமாக இருந்தாலும், அந்த அனுபவத்தில் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார், நம்மை வழி நடத்துகிறார், அவருடைய பிரசன்னத்தை கட்டளையிடுகிறார். நாம் எதிர்பார்த்த மக்கள், நினைத்த மக்கள், நாம் யார் யாரையெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்தோமோ எல்லாம் நம்மை விட்டு ஓடி போய் விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் நம்மோடு கூட வருகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எகிப்தியருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியாது. எவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு உபத்திரப்படுத்த வேண்டுமோ, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவாய் உபத்திரப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். நீங்கள் போகலாம் என்று சொன்ன பிற்பாடும் கூட அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள்.
ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இயேசு அவர்களுக்காக போராடுகிறதை கண்டார்கள். இயேசு அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, நல்லதோ கெட்டதோ, நாம் விரும்புகிற காரியமோ விரும்பாத காரியமோ, எது நடந்தாலும் சரி, ஒன்று ஆண்டவருடைய திட்டத்தோடு அது நடக்கிறது. இரண்டாவது, அந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் கர்த்தர் கூட வருகிறார். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். எரிகிற அக்கினி சூளையிலே அந்த 3 வாலிபர்களை தூக்கி போட்டார்கள். பாபிலோன் தேசத்திலே, விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு தேசத்திலே, எங்கள் தேவன் இந்த நெருப்பினுடைய சூளையிலிருந்து, அக்கினியிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நேபுகாத்நேச்சாரே, நீர் நிறுத்தின அந்த பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நெருப்பிலே போடப்பட்டார்கள். நெருப்பிலே மற்றொரு நபர், தேவன் அந்த தூதனை அனுப்பினார். அவர் அங்கே உலாவி கொண்டு வருகிறார். நெருப்பினுடைய அந்த உக்கிரம் அவருடைய முடியை கூட தொட முடியவில்லை. கர்த்தருடைய வசனத்தில் வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எது நடந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை எடுத்தவர்களிலே யாராயிலும் ஒருவர் வாசிக்கிறீர்களா? ஏசாயா 43 முதல் 2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீனா அந்த உலகத்தில் உண்டாயிரல, நீலாம் ஒரே நிமிஷத்தில் பணக்காரனாயிரல. ஆண்டவர் சொல்றாரு, கவனமாக கேளுங்க. உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தராகிய நான் சொல்கிறதாவது, நீ பயப்படாதே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதே. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை ரட்சித்தேன், தூக்கி எடுத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் நீ என்னுடையவன், அரண்மனையில் இருந்தாலும் நீ என்னுடையவன், உபத்திரவத்தின் வழியாக நடந்து போனாலும் நீ என்னுடையவன், ஒரு பெரிய அந்தஸ்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ என்னுடையவன். தொடர்ந்து வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. பயப்படாதீங்க, நீங்க எனக்கு சொந்தம், நீ எனக்குரியவன். நீ தண்ணீரை கடந்தாலும் சரி, ஆறுகளை கடந்தாலும் சரி, அக்னியில் நடந்தாலும் சரி, நான் உன்னோட இருப்பேன். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த பாபிலோன் தேசத்தில் இந்த வாலிபர்களுக்கு நடந்த பிரச்சனையில் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அந்த நேபுகாத்நேச்சார் கோபத்தோடு சில வார்த்தைகளை சொன்னாலும் கூட ஆண்டவர் கேட்டும் கேட்காதவர் போல இருந்தார், பார்த்தும் பாராதவர் போல இருந்தார். ஆனால் அக்னியிலே தூக்கி அவர்கள் போடப்பட்ட போது அந்த அக்னியிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்தார். தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த தேவன், அன்றைக்கு எந்த தேவன் அந்த வாலிபர்களோடு இருந்தாரோ, யோசேப்போடு இருந்தாரோ, ஆபிரகாமோடு இருந்தாரோ, அதே தேவன், இந்த தேவன் ஏதோ குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரமல்ல, அவர் என்றென்றைக்கும் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவார்? என்ன விதமாக நடத்துவார்? நம்ம எங்கே போவோம், எங்கே வருவோம் தெரியாது. ஆனால் அவர் நடத்துவார்.
அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், யாக்கோப்பின் தேவன், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறதை, நடந்து வருகிறதை நாம் காண முடியும். மூன்றாவது, எல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தோடு நடக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். மூன்றாவது, எது நடந்தாலும் அது என்ன செய்யும்? நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சில சமயங்களில், ஆரம்பத்தில், இடைப்பட்ட நேரங்களில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த நேரத்தில் முடியும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையாக முடியும். எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக, உபத்திரவமாக முடியாது. முடியும் போது அது நன்மையாக முடியும், ஆசீர்வாதமாக முடியும். அதனால் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சோர்ந்து போகாதீங்க. என்ன செய்யுங்க? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்முடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை? உலக நம்பிக்கை இல்லை, அழிந்து போகிற அந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய நம்பிக்கை அல்ல. மாறாத தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை. தேவனுடைய வசனம் சொல்கிறது, இந்த நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:3 வாசிக்கிறோம். இந்த நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். ஏண்டா நம்ம மற்றவங்களை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்? ஏண்டா மற்றவங்களை போல நம்ம உலகத்தில் நம்ம நினைச்ச மாதிரி அங்கங்கே சுத்தாம சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம்? யோசியாதீங்க. உடைய நம்பிக்கை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு நாள் அது என்ன செய்யாது? வீண் போகாது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். தேவனை துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. ரெண்டாவது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். என்ன கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நினைச்ச உடனே அதை பேசலாம், இதை பேசலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். இவன் யாரு நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு? இயேசுவோ அநேக இடங்களில் அமைதியாக இருந்தார். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், பொறுமையாயிருங்கள். எந்த ஒரு உணர்ச்சிக்கும் இடம் கொடாதிருங்கள். பார்ப்போம் ஆண்டவர் என்ன செய்வார்னு பார்ப்போம். அமைதியாக பொறுமையாக இருங்க. அதே வசனத்தில் போட்டிருக்கு. அதோடு மாத்திரமல்ல, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தை விட்டுறாதீங்க. பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப லேசு, அங்கங்கே ஓடி ஆடி போய் வேலையை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஜெபம், 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 உறுதியாய் தரித்திருங்கள். அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். உங்களுக்கு தீமை செய்கிறவன் யாரு? உங்களை புரிஞ்சுக்கிடாதவன், அறிஞ்சுக்கிடாதவன். நீங்கள் யாருடைய பிள்ளைங்க? உங்களை தொட்டா யார் வருவா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் எவ்வளோ காரியங்களை நமக்கு விரோதமாக ஜனங்கள் போராடுறாங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். 18வது வசனத்தில் வாசிக்கும், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். 21ஆம் வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. இதைத்தான் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பாடத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இந்த பவுலும் சீலாவும் எங்கேயோ புறப்பட்டு போகிறதுக்கு, எதுக்காக?
சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக பிளான் பண்ணி அவங்க புறப்பட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அவர்களை தடுத்தார். அங்கே நீங்கள் போக வேண்டாம், நான் சொல்கிற இடத்துக்கு போங்க. அப்போஸ்தலர் 16:7 வாசிக்கிறோம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக ஆண்டவர் எந்த இடத்தை காண்பித்தாரோ அந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அங்கே உள்ள பிலிப்பு என்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுகிற இடத்துல 13ஆம் வசனம் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்கே ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டாள். 14வது வசனம் லீதியாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகும்போது 16ஆம் வசனம் அங்கே ஒரு பெண், குறி சொல்கிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண், தங்களுடைய எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கி வாழ்ந்து வந்த ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். 17ஆம் வசனம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர்கள் தேவனுடைய மக்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சத்தமிட்டாள். அதுக்குள்ளே இருந்த பிசாசனுடைய ஆவிய பரிசுத்த பவுல் துரத்தினாள். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. 19ஆம் வசனம் அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்த நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். பிடிச்சிட்டு போகிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. பெரிய கலகம் அந்த பட்டணத்தில் உண்டாகிறது. 21ஆம் வசனம் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை நமக்கு போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறவங்க தகாததை பேசுகிறவங்களா? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக, அவர்களுக்கு விரோதமான காரியங்களை, இவர்களுக்கு நமக்கு தீமை செய்கிறவர்கள் என்பதாக அவர்களுக்கு சொன்னார்கள். 22ஆம் வசனம் ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடும், அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இது எல்லாம் யாருக்கு விரோதமாக நடந்தது சொல்லுங்க? கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பவுலுக்கும் சீலாவுக்கு விரோதமாக நடந்தது. ஒரு வார்த்தை பேசலை, பொறுமையாக இருந்தாங்க, தங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தில் நம்ம கேட்டது போல, தேவனுடைய வசனத்தில் நம்ம கேட்டது போல அங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய வசனத்தின்படி ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நடுராத்திரியில் இதுதான் அவங்க செஞ்சது. யார்கிட்ட போகிறது, எங்கே போகிறது? பேசாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழலான்னு சொல்லி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இல்லை கவனிங்க, சபையில் பல காரியங்கள் வரும், குடும்பத்தில் வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? சரி, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. பவுலும் சீலாவும் 2 பேரும் தான் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். 2வது ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். அதை செஞ்சாங்க. நடந்தது என்ன? அவர்களுக்காக மனுஷர்கள் கூடினாங்களா? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 76ஆம் அதிகாரம்
அங்கே நீங்கள் வாஸ்து பாருங்க ஒரு வசனம், இது எல்லாரும் தேவ சமூகத்தில் பயப்படும்படியாய் நடுங்கும்படியாய் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வசனம். சங்கீதம் 76:8 நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பவுலுக்கும் சீலாவுக்கும் பேசுறதுக்கு ஆள் இல்லை, யாரும் முன்னால வரல. ஆண்டவர் துதிச்சு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. வானத்தில் இருந்து நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. பூமி பயந்து அமர்ந்தது. இதுதான் எகிப்து தேசத்தில் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்காக ஆண்டவர் வழக்காட ஆரம்பிச்சிட்டார்னா, வானத்தில் இருந்து இறங்கி வர ஆரம்பிச்சிட்டான்னா பூமி அதிர்ந்துரும். பூமி அதிர்ந்துரும். சிறைச்சாலையில் நடந்த காரியம் அதுதான். பூமி அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறவுண்டது. அங்கே இருந்த கைதிகளினுடைய கட்டுகளெல்லாம் கலண்டு போயிற்று. கடைசியாக என்ன நடந்தது? தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த சிறைச்சாலைக்காரன் இனி நமக்கு மரண தண்டனை தான், நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை எவ்வளவேனும் விரும்பாத தேவன் அந்த மனுஷனை குறித்து வைத்திருந்த அந்த ரட்சிப்பின் திட்டம் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு. இது உனக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லலை. உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே. நான் மாத்திரமல்ல, எல்லா கைதிகளும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய? சில சமயங்களில் நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரங்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் சில பாடுகளை கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அனுமதிப்பார். சில சமயங்களில் ஆண்டவர் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத சில மக்களை சந்திக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் அந்த ஒரு ஆத்மாவுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்வார்? அனுமதிப்பார். எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இதுக்காக ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வார். இந்த ரகசியத்தை உணர்ந்துக்கிட்டோம்னா எந்த கஷ்டத்தையும் நம்ம பேஸ் பண்ணலாம், எந்த எதிர்ப்பையும் நம்ம பேஸ் பண்ணலாம், எந்த போராட்டத்தையும் நம்ம பேஸ் பண்ணலாம். இதுதான் இங்கே நடந்தது. இந்த ஒரு சம்பவம் ஏற்படலைன்னா அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டிருப்பானா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பானா? இன்றைக்கு இந்த சபையில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். ஆகவே அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எதை செய்தாலும் நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும்.
எந்த காரியத்திலும் தீமைக்கு விரோதமாக ஏற்று நிற்காதபடி, யாருக்கு விரோதமாக போராடாதபடி, எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்க, நம்பிக்கையில் உறுதியாக இருக்க, ஜெபத்தில் எப்போதும் உறுதியாய் தரித்திருக்க, தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்கிற மக்களாக எங்களை மாற்றும். எங்களுக்கு விரோதமாக இந்த சபையில் மாத்திரமல்ல, எங்கேயும் ஒரு ஆளு கூட இருக்கக்கூடாது. எந்த மக்களுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படக்கூடாது. இந்த சபையில் ஒரு தெய்வீக அமைதியை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும், பாதுகாவலை கட்டளையிடும். நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறோம் என்கிற அந்த தெய்வீக உணர்வை கட்டளையிடும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.